ரொம்ப நாளாகவே நான் வந்து ஃபேஷியல் ப்ளீச் பண்ணணும்னு சொல்லி பிளானில் இருந்தேன். ஆனால் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஐப்ரோ பண்ண போகிறதில்ல. இப்போ ஐப்ரோ அந்தளவுக்கு லென்த்தாக வளர்றதில்ல, க்ரோத் கம்மியாயிடுச்சு போல். அதனால் வந்து போகிறதில்ல. 3 மாதம் 6 மாதம் கிட்டத்தட்ட 8 மாதம் கூட ஆயிடுது சில சமயம். சரி இந்த தடவை எப்படினாலும் சரி ரொம்ப நாள் ஆச்சு, சரி பண்ணுவோம். என்ன தான் வந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது, இல்லை இயர்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃபேஸுக்கு. ஸோ அதுக்காக நான் வந்து பிளானில் இருந்தேன். போகணும்னு சொல்லி போக முடியாமல் சூழ்நிலைகள் அமைஞ்சது. அப்புறம் ஒரு நாள் அதான் இந்த விளக்கு வாங்க போயிருந்தேன். விளக்கு வாங்க போனப்போ போயிட்டு வரலாம், அப்படி வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். டீடான்னு சொல்லி ஒரு க்ளீனிங் பண்ணுறது இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதே பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து டீடான்னு பார்க்குறேன். அது கேள்விப்படுறேன். ஆக்சுவலி எனக்கு தெரியாது. நானும் பியூட்டிஷியன் முடிச்சிருக்கேன், கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அப்போல்லாம் வந்து டீடான்லாம் கிடையாது, சும்மா ஃபேஷியல் ப்ளீச்சர்னு அது மாதிரி தான் தெரியும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் க்ளீனிங் பண்ணுறது தான் டீடோன்னு சொன்னாங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஷியல் மாதிரி ஃப்ரூட்ஸ் க்ரீம் வச்சு ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நானே க்ரீம் வாங்கி, நான் பியூட்டிஷியன்னால நானே க்ரீம் வாங்கி நானே தான் தேய்ச்சிக்கிடுவேன். அது தேய்க்கிறது நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காது. இன்னொரு வந்து அடுத்தவங்க இப்படி கை வச்சு இப்படி தேய்க்கும் போது நமக்கு வந்து அப்படியே ஒரு தண்ணெறியாமல் ஒரு தூக்கம் வரும். அந்த மாதிரி கிடையாது. எங்கள் வீட்டில் நானே எல்லாேருக்கும் பண்ணி விடுவேன், நானே பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் போட்டு நறுக்குன்னு தேய்ச்சி வேலையை முடிச்சுட்டு அவ்வளோ நேரம் ஏன்னா நம்ம ஃப்ரீ நல்லா அது காசு கொடுக்குறனால அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நல்லா நிதானமாக செய்வாங்க. நம்ம வந்து அப்படிலாம் வேலையை முடிக்கணுமேன்ட்டு அங்கிட்டு ஒரு தேய்ப்பு அங்கிட்டு ஒரு தேய்ப்பு 4 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4, 5 இதை பண்ணிவிட்டு மசாஜை பண்ணி விட்டுட்டு முடிச்சு விட்ருவேன். ஆனால் இது செகண்ட் டைம் நினைக்கிறேன். நான் ஃபேஷியல்லாம் பியூட்டிஷியன் நானே பண்ணுறதுனால நான் போகிறதில்ல, மேக்ஸிமம் போகிறதில்ல. நானே க்ரீம் வாங்கி வச்சு பண்ணிக்கிடுவேன். இது செகண்ட் டைம் ஒருட்டம் பண்ணுறேன். அதனால் அவங்க தேய்க்க ஃபஸ்ட் டைமாக தூக்கம் நல்லா வந்துருச்சு. இன்னொரு பார்லரில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். அப்போ வந்து தூக்கம் வரல, பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அதனால் தூக்கம் வரல. இது வந்து பேசாமல் புதுசுனால எனக்கு அந்தளவு பழக்கம் இல்லை. அதனால் பேசாமல் பண்ணிகிட்டு இருந்தனால அப்படியே பண்ண என்ன ஆச்சுன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் நினச்சேன், நல்லா மசாஜ் பண்ணும்போது தன்னறியாமல் தூக்கம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன். இன்னொன்று வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டாங்க ஃபேஸ்க்கு. அப் அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி கீழேருந்து மேலேருந்து கீழே அப்படி சொல்லி. ஏன்னா ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப தொய்வாக இருக்கும், டைட்டிங் இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நல்லா மசாஜ் பண்ணும்போது இறந்த செல்கள்லாம் வெளியாகி புது செல்கள் ரத்த ஓட்டம் ஆகி பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆகும்போது புது செல்கள் உற்பத்தி ஆகும். நல்ல ஒரு ஃபேஸ்க்கு வந்து க்ளோயிங் கிடைக்கும். ஃபேஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அப்படி இருக்கும். அதனால தான் அந்த ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாமே செய்யும்போது நான் பார்த்தேன். இது எல்லாமே எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த அதே ஸ்டெப் தான். பெங்களூர்ல இருக்கும்போது நான் படித்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். வீட்லேயும் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாள் பார்லர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்மக்கிட்ட வரவங்களாம் கடைன்னு சொல்லிட்டு பாதி காசு கொடுப்பாங்க, பாதி கடைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் ஆளுங்க தான் நமக்கு வருவாங்க. அதனால தொழிலே வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா பண்ணாங்க. அப்படியே ஃபேஸ் த்ரெட்டிங், ஐப்ரோ, அப்பர் லிப்பு எல்லாமே பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து அது பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளே பார்க்கும்போது ஒரு பிரைட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம், ஒரு வைப் ஆகும். குட் வைப்ரேஷன் மாதிரி ஒரு குட் வைப் ஆகும். அதனால் தேய்ச்சிட்டு இருந்தாங்க, நல்லா பண்ணாங்க. மொத்தம் வந்து 600 ஃப்ரூட்ஸ் ஃபேஷியல் வந்து 600, டீடோன் வந்து 300 நினைக்கிறேன். இது மந்த்லி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லாவும் இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸிமம் நான் வீட்டில் இருக்கும்போதே நான் வந்து ஏதாவது மாஸ்க் போட்டுப்பேன். ஏதாவது மாஸ்க்னால் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி தக்காளி இல்லை சுகர் வச்சு தக்காளி வச்சு ஃபேஸ்க்கு தேய்ச்சோம்னா நல்லா அந்த க்ளீனிங் ஆகும். நல்லா அந்த டர்ட்டியெல்லாம் போயிடும். அதே மாதிரி டாட்ஸ் இருந்தாலும் சொல்லி போகும். அதே மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ நம்ம வந்து தக்காளி உருளைக்கிழங்கோ ஏதோ வேஸ்ட் பண்ணாமல் கீழே போடாமல் எதுவுமே நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராகவே அது நான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறதுனால கடலை மாவு, கேப்ப மாவு, எந்த மாவு இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணி போட, தயிர் இருந்தாலும் தயிர், இல்லை வெறும் பசும்பால் இருந்தால் கூட ஃபேஸ் கிளென்சிங் மில்க் மாதிரி நல்ல ஒரு ஃபேஸுக்கு வந்து க்ளீனிங் கொடுக்கும். அதுவும் ரெகுலராக பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு பண்ணுறதுனால எல்லாருமே ஃபுல் மேக்கப்பில் தான் எப்போயுமே இருக்கா அப்படின்னு நினப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் மேக்கப்பில் இருக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும் தான் லைட்டாக க்ரீம் போட்டு ஃபேஸ் பண்ணுவேன். அவங்களே மற்றபடி வீட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கிடையாது. ஃபேஸ் எப்போயுமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் எப்போயுமே க்ளோயிங்காக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.